வணக்கம். பொதுவா ஆட்டிசம் நிலை குழந்தைக்கான பெற்றோருக்கு எப்போதுமே ஒரு தயக்கம் இருக்கும். தனக்கு ஒரு குழந்தை இப்படி இருக்கு அப்படிங்கிறதுல வெளி சொல்வதில் எப்போதுமே அவங்க ஒரு தயக்கத்தோட இருப்பாங்க. அப்படி இருக்க தேவையில்லைன்னு நான் நம்புறேன். அ அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அவ்வளவுதான். அதனால அத மறைச்சு வச்சுக்கிட்டு ரகசியமா யாருக்கும் சொல்லாம இருக்கணுங்கிற தேவையில்ல. நம்ம யார்ட்ட வேணாலும் சொல்லலாம், பகிரலாம். ஒண்ணும் தப்பில்ல. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க, அ நம்மளை மாறி இருக்கக்கூடிய இன்னொரு பெற்றோர் இருக்காங்கல்ல, சக பெற்றோர். அந்த சக பெற்றோரிடம் நட்பு பேணல் ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கக்கூடிய சென்னையில் நான் வசிக்கக்கூடிய என்னுடைய பகுதியைச் சுற்றிலும் ஒரு 7, 8 தெரபிஸ்ட்டுகள் இருக்காங்க. அ விதவிதமான தெரபிஸ்ட்டுகள் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், இல்லாட்டி ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், இல்லாட்டி ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இப்படி. இப்படி விதவிதமா ஆளுகள் என்னுடைய ஏரியாவை சுற்றி உண்டு. இதுல நான் சில இடம் போயிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு வந்த சிலர்கிட்ட எனக்கு ரொம்ப மோசமான அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கு. என் குழந்தையை அடித்து இருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்காங்க. அங்க போகணும்னாலே என் பிள்ளை பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இப்படிலாம் சம்பவங்கள் எனக்கு என் குழந்தைக்கு உண்டு. சொல்ல தெரியாது அவனுக்கு, ஆனா அழுவான். அந்த தெருவை அப்படி அப்படி சும்மா வண்டியில அந்த பக்கம் போனாலே கதற ஆரம்பிச்சிருவான். டூ வீலர்ல உட்காந்துட்டு கதறன்னு கதற ஆரம்பிச்சிருவான். ஐயோ அங்கதான் கொண்டு விட போறான் போல் இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களை ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு பெற்றோரிடம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஆமா சார் அவங்க அடிக்கிறாங்க, என் பையனை கூட அடிச்சிருக்காங்க, நீங்க இன்னார ட்ரை பண்ணுங்களேன்னு வேற ஒரு இடத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அடடா இது தெரியாம போச்சே. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சக பெற்றோர் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு சக பெற்றோரிடம் நாம் நட்பு பேணும் போது நமக்கு எதுவெல்லாம் நல்லது நடந்திருக்கு, எதுவெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா நடந்திருக்குங்கிறத ஒரு பெற்றோரிடம் போய் நம்மளால பேசும்போது அவரும் நம்மள மாதிரியே பெற்றோர்களால அவங்க நமக்கு ஒரு ஆலோசனையை வழங்க முடியும். இந்த இடத்துக்கு போங்க, அங்க பெருவாரி அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அன்பா நடந்துக்குவாங்க. இங்க போங்க சார், இங்க நேரடி தெரபிஸ்டே உட்காந்து வேலை பார்ப்பாங்க, ஆளுகளை வச்சு வேலை பார்க்கறது இல்லை, அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்படிங்கிற ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஒரு செய்தி படிக்கிறேன், ஆட்டிசம் குறித்தான ஒரு செய்தி, வெளிநாட்டில் நடந்த எங்கேயோ ஒண்ணு. அந்த செய்தியை நான் இன்னொரு பெற்றோருக்கு பகிரும்போது என்னுடைய சந்தோஷம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய மகிழ்ச்சி இன்னொரு பெற்றோருக்கும் கிடைக்குது. அவங்களும் அதே கான்பிடன்ட் அடைகிறாங்க. இந்த செய்தியை பார்க்க, ஆஹா சரி இது மாதிரி நம்ம குழந்தைய வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை அடைகிறாங்க. அவங்க ஒரு செய்தியை நமக்கு, இது ஒரு ஆய்வு குறித்து, ஒரு புதுசா ஒரு ஆய்வு நடந்திருக்கு, அந்த ஆய்வு குறித்து நமக்கு அந்த செய்தி நம்மளிடம் பகிரும்போது நமக்கு ஒரு கான்பிடன்ட் வருது, ரைட் அடுத்த இந்த ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சக பெற்றோரிடம் நாம் இன்னும் நெருக்கமாக அணுக்கமாக பழகுவது என்பது பல விதத்திலும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால இந்த மூஞ்சிய தெரபிஸ்ட் திருப்பிக்கிட்டு போகாம, ஒரு தெரபிஸ்டுக்குள்ள குழந்தையை விட்டதுக்கு அப்புறம் வெளியே உட்கார்ந்து இருக்கிற பெற்றோர் அவர்களுடைய அந்த கதைகளை மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் ஒவ்வொருத்தவங்களுடைய எண்களை வாங்கி கொள்ளுங்க. வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு தக்க மாதிரியான தனித்தனியான வாட்ஸ்அப் குரூப் மாதிரியான குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கேன். சில சகோதரிகள் இந்த வேலைகளை முன்னெடுத்து ரொம்ப பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா அது என்னன்னா கடைசியில எப்படி இருக்குன்னா, ஒரே குரூப்பாக அங்கவே ஒரு 500 பேர் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கணும் தேவையில்லை. என் ஏரியாவுக்கு இது, இப்ப நான் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை சார்ந்த ஒரு 15 பெற்றோர் இருந்தாலே போதுமான. இந்த தெரப்பி சென்டர்ல படிக்கக்கூடிய குழந்தைகளை சார்ந்த பெற்றோர் அவங்க எல்லாம் ஒண்ணு சேரலாம். குறிப்பிட்ட பள்ளியில் படிக்கக்கூடிய சிறப்பு குழந்தையோட பெற்றோர் எல்லாம் ஒண்ணு சேரலாம். இப்படி ஒவ்வொரு குரூப்பாக நாம் சேர்ந்து கொள்ளும் போது பல்வேறு விஷயங்களை நமக்குள்ள பேசிக்கலாம். குறிப்பா அந்த குரூப்ல குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் இல்லாம ஆட்டிசம் சார்ந்த ஆய்வுகள், நாம் படிக்கக்கூடிய செய்திகள், அரசோட அறிவிப்பு. இப்ப உதாரணத்துக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆட்டிசம் நிலை குழந்தைகளுக்கு முதல்வர் காப்பீடு திட்டத்திலேயே நீங்க தெரப்பி வகுப்புகளுக்கான பணத்தை நீங்க ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும்னு ஒரு ஜிஓ போட்டிருக்கு அரசு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் தனித்தனியா போய் சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஒரு குரூப்ல இருந்தா டக்குன்னு உடனடியாக அந்த விஷயங்களை பாஸ் பண்ணிடலாம். அட்டானமிக் எனர்ஜி மாதிரியான மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இப்ப இந்த கல்பாக்கம் அணு உலை, இல்லாட்டி இஸ்ரோ மாதிரியான இடங்கள், இந்த இடங்களில் பணியாற்றக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்துச்சு அப்படின்னா
அவங்க தன் குழந்தைக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஜியோ இருக்கு. இது எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொன்னார். ஆனா இது தெரியாம போச்சு நமக்கு, நம்ம இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்ப இந்த மாதிரியான அப்ப நான் என்ன பண்ணேன்னா அந்த தகவலை எடுத்துக்கொண்டு வந்து தொலைபேசி துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு சொன்னேன். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த கேட்டகரியில இருக்கிறவனுக்கு கொடுக்குதான், நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல கிடைக்குமான்னு மூவ் பண்ணி பாருங்க. ஒரு வங்கி அதிகாரிக்கு சொன்னேன், நீங்க மூவ் பண்ணி பாருங்க அப்படின்னு. இப்ப இதுதான் நம்ம அரசு நம் குழந்தைக்கு சில சலுகைகளை கொடுக்குதுன்னா அந்த சலுகைகள் எல்லா ஊழியருக்குமானது, எல்லா சிறப்பு குழந்தைகளுக்குமானது. அதை நாம் பெறுவதற்கு இந்த மாதிரி நாம் குழுக்களாக இணைந்து பணியாற்றும் போது அதனுடைய பலன், அதனுடைய லாபம், இந்த விஷயங்களை ரொம்ப இலகுவாக அடைய முடியும். அதற்கு குழுவாக இணைந்து செயல்பட ஒவ்வொரு பெற்றோரும் தயாராகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக சேரணும்னா ஜென்ராம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.